இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டெக்ஸில் இருக்கும் இஎம்ஐ. த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை இன் வெபர் லிங்க்டு வித் எ காயில் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் வேரியஸ் வித் டைம் இன் செகண்ட் பை இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷனில் கொடுத்தாங்க. கரண்ட் இன்டியூஸ் இன் த காயில் அட் டி இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க? கரண்ட்டு கேட்குறாங்க. கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இங்கேயே இந்த இ மாதிரி போட்டிருக்கோம். இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு இந்த எழுத்து தான் வரும். அதுக்கு யூனிட் என்னது? வோல்ட் தான். அப்போ வி பை ஆர் தான் ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 10 ஓம். இது கண்டுபிடிக்கணும். என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப். அந்த ப்ரொடியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணும்? இந்த சேஞ்சஸை அப்போஸ் பண்ணும். அதனால் மைனஸ் சைன், மைனஸ் விட்றாதீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? மைனஸ் வெளியே தள்ளிட்டு டி பை டிடி ஆஃப் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் ஒன்றா டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஆன்சர் 0 தானே? விட்ருங்க. அப்போ இந்த மாதிரி வருது. மைனஸ் விட்றாதீங்க, தப்பாக போயிடும். அப்போ 2.4. அப்போ 2.4 by 10 எவ்வளவு? 0.24 ஆம்பியர். அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அதை போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.